ஆஷிஷ் நெஹ்ரா, ஜஹீர் கான். இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸோட ரஜினி மற்றும் கமல் சம காலகட்டத்தில் இந்தியன் டீமுக்குள்ள வந்தாங்க. ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ ஒற்றுமைகள். பிறந்த நாள் 5 மாசம் கேப்ல வருது. பவுலிங்னு வந்தா லெஃப்ட், பேட்டிங்னு வந்தா ரைட்டு. அது மட்டும் இல்லாம உலக கோப்பைன்னு ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கும். 2003 காலில் காயப்பட்டிருந்தாலும் நடனமாட வச்சார் நெஹ்ரா இங்கிலாந்து பேட்டர்ஸ். 2011 நக்கில் பால் இறக்குனார் ஜஹீர் கான். ஐபிஎல்லையும் அவங்களோட கரியர் ஒரே மாதிரி சீர தண்டவாளமா பயணிச்சுதுங்க. ஒருத்தர் 102 விக்கெட்ஸ் ஜஹீர் கான், 106 ஆஷிஷ் நெஹ்ரா. இவங்களுக்கு இடையில ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தருக்கான ஃபியூயலா பயன்பட்டு இருக்குங்க. 2014 வரைக்கும் ஐபிஎல் விக்கெட்ஸ் வேட்டையில லீடிங்ல இருந்தது ஜஹீர் கான் தான். ஆனா ஆஷிஷ் நெஹ்ரா சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாரு பாருங்க. ஒரே வருஷத்துல 22 விக்கெட்ஸ். நாம ஜிம்முன்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, யோகா இருந்தா போதும் உடம்பு ஜம்முன்னு இருக்குன்னு புரிஞ்சுட்டதன் காரணமாக அந்த ஒரு கம்பேக் நிகழ்ந்துச்சு. நெஹ்ராஜின்னு உலகமே ட்விட்டர்ல அவரை போட்டு பாராட்டி தள்ளுச்சு. அந்த ஒரு கம்பேக் எனக்கும் நம்பிக்கையை கொடுத்துச்சு. டெல்லிக்கு நான் 2 வருஷம் கேப்டனா இருந்த போது அது பெரிதும் உதவுச்சுன்னு ஜஹீர் கானும் சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த லெஜண்ட்ஸ் ரெண்டு பேருமே நமக்கு இதுக்கு மேல கோச்சிங்னு முடிவு பண்றாங்க. மும்பை எல்எஸ்ஜின்னு ஜஹீர் கான் இளைஞர்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கிற வேலையில இறங்க, நெஹ்ராஜி சைலண்டா ஜிடியோட சேர்ந்து 2022 டிராஃபியை ஜெயிச்சார். பந்த பேச வச்ச இந்த ஐபிஎல் ஓஜிஸ் இப்போதைக்கு டக் அவுட்ல நின்று அவங்க அனுபவத்தை பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க.